சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வேகமாக வளர்ந்து வருவது வேளச்சேரி தொகுதி. கடந்த 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு இந்த தொகுதி உருவாக்கப்பட்டது. இந்த தொகுதியில் பல்வேறு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதுடன் பல அடுக்குமாடி குடியிருப்புகளும் உள்ளன. இந்த தொகுதியில் சென்னை அடையாறு மேற்கு மற்றும் கிழக்கு, வேளச்சேரி, திருவான்மியூர் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் இடம்பெற்றுள்ளன. சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் வேளச்சேரி தொகுதியில்தான் அதிக வாக்காளர்கள் உள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின்படி வேளச்சேரி தொகுதியில் மொத்தம் 2,85,629 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண்கள் 1,43,629 பேரும், பெண்கள் 1,42,532 பேரும் அடங்கும். மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த 85 பேர் இந்த தொகுதியில் வாக்காளர்களாக உள்ளனர். கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவின் MK அசோக் வெற்றி பெற்று தற்போது MLA-வாக உள்ளார். இவர் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜெயராமனை விட சுமார் 32,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றார். வேளச்சேரி தொகுதியில் கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவின் சார்பில் போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜனால் 4ஆம் இடத்தையே பிடிக்க முடிந்தது.